எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சாப்டர் 5ல இருக்கிறோம். இதுக்கு மேல தாங்க வகுப்பே நல்லா சூடு பிடிக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா, உயிரெழுத்துனா என்ன? மெய்யெழுத்துனா என்ன? உயிரெழுத்துக்கான உச்சரிப்புகள் என்னென்ன? மெய்யெழுத்துக்கான உச்சரிப்புகள் என்னென்ன? முக்கியமா போன வகுப்புல பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த பா, பா அந்த சவுண்ட் வித்தியாசம். ஏன் நம்ம அந்த வகுப்ப அங்க வச்சோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல தான் நீங்க உருவாக்க போறீங்க. எழுத்தெல்லாம் நீங்க இதுக்கு மேல தான் உருவாக்க போறீங்க. அப்ப உருவாக்கும்போது, அந்த உச்சரிப்ப தவறா புரிஞ்சுட்டீங்க, இல்ல தவறா பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து அதே மாரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அத உருவாக்கும்போதே, அந்த உச்சரிப்ப அதுக்கு முன்னாடியே தெளிவா கத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு ரொம்ப அழகா வந்துரும். அதுக்காக தாங்க நம்ம வந்து முன்னாடியே அந்த வகுப்ப வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிரும். இந்த வகுப்பினுடைய இறுதியில நிச்சயமா அது உங்களுக்கு புரியும். இந்த வகுப்பு சாம்பிள் வகுப்புன்னு நம்ம வச்சுக்கலாங்க. இந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செட் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். இது மாதிரி மித்த எல்லா எழுத்தையும் நீங்க தான் உருவாக்க போறீங்க. நிஜமாங்க. உங்களால நிச்சயமா உருவாக்க முடியும். இப்ப இந்த வகுப்பு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? தமிழ், உயிர், மெய். அத பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்க. உயிர் பிளஸ் மெய். உயிரும் உடம்பும் சேர்ந்த. அதான் உயிர், மெய். உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது. மொத்தம் 216 எழுத்துக்கள் நம்ம தமிழ்ல ஏற்கனவே உருவாக்கி தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்துல நம்ம தேவைப்படும்போது ஒரு ரெடிமேட் சட்டை மாதிரி அப்பப்ப நாம தான் தயார் பண்ணிக்க வேண்டி இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா, இப்போ நாமளே தயார் பண்ணி தான் இப்போ நாம இப்போ இங்கிலீஷையும் தயார் பண்ணி வச்சுட்டோம்னா, டக்கு 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 டக்குன்னு படிச்சிடலாம். நிச்சயமா முடியுங்க. இப்ப பாருங்க, நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ மெய்யெழுத்து 18 இருக்குதுங்களா? அதுல முதல் மெய்யெழுத்து என்னங்க? இக். உயிரெழுத்து 12. இந்த இக்கு கூட இந்த ஆவுல இருந்து ஔ வரைக்கும் 12 எழுத்தையும் சேர்த்துனீங்கன்னா, அந்த 12 உயிர் மெய் எழுத்து உருவாகுது. எப்படின்னு பாருங்களேன். இக்கு கூட்டல் அ. நீங்க அந்த கூட்டலை எடுத்துட்டு கூட்டி பாருங்க. இக்கா, 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 கா அப்படின்னு ஒலிக்குதுங்களா? இக்கா, கா. ஏதோ லூஸ் மாதிரி இருக்குதுங்களா? அப்படி இல்லைங்க. நிச்சயமா இது இப்படிதான் உருவானது. அந்த எழுத்துக்களை இப்படிதான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால நாம இந்த சுவாரஸ்யமான வகுப்ப பார்ப்போம். இக்கு கூட்டலா காவா மாறுச்சு. இக் ஆ சொல்லி பாருங்க. கா. இக் ஈ கி. இக் ஈ கி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே. இதை ஏன்டா சொல்லிக் குடுக்குற? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மை அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும். இந்த தெரிந்தத வைத்து தெரியாததை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தெரிஞ்சது முதல்ல சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்ப கே கூட்டல் ஏ, கே ஏ படிச்சீங்கன்னா பிரயோஜனமே இல்ல. அதத்தான் அங்க எழுதியிருக்கோம் தமிழ்ல. இப்ப கேவுக்கு என்ன உச்சரிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கேவ இக்குன்னு தான் நீங்க சொல்லணும். கேன்னு இனிமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? கேங்கிறது அதனுடைய பெயர். கேவுக்கான சத்தம் என்னங்க? இக். புரியுதுங்களா? கேன்றது அதனுடைய பெயர். அதை இங்க சொல்லக்கூடாது. இப்ப கேவ என்ன சொல்லலாம்? இக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த கேவ நம்ம இக்குன்னு சொல்றோம். இந்த ஏவ என்னன்னு சொல்லணும்? ஏன்னு சொல்லக்கூடாது. ஆன்னு தான் சொல்லணும். அப்ப இக்கு கூட்டல் ஆ, கேவும் ஏவும் சேர்த்தனா என்னங்க? கேயே கிடையாது. கா. ஆ, கா. அப்போ இக்கு கூட்டல் ஆ. பாருங்க ஆ இங்க டிஃபரெண்ட் இருக்குது. இங்க டிஃபரெண்ட் இல்ல. அதே ஏவ தான் திரும்ப போட்டு வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்மளுக்கு கண்ணனுக்கும் காவேரிக்கும் வித்தியாசம் தெரியல. 2 ஏ போடணுமாலாம் சில பேர் கேக்குறாங்க. 2 ஏலாம் போடக்கூடாதுங்க. ஒரே ஏவ போட்டாவே எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவுக்கும் அதே சத்தம் தான், ஆவுக்கும் அதே சத்தம் தான் பயன்படுத்துறாங்க. இப்ப அடுத்தது பாருங்க. கி, கீ, கு, கூ, கே, கே, கை, கோ, கோ, கௌ. கவுல 3 கவு சொன்னாங்களா? அந்த மாதிரி. இப்ப பாருங்களேன். இக்கு கூட்டல் இ. ஐக்கு என்ன சத்தம் சொன்னாங்க? ஏற்கனவே ஈ சொன்னேன். கி வந்துருச்சுங்களா? கே ஐ கி. கிருஷ்ணன் உங்க நண்பர் யாராவது இருக்கிறாங்களா? கே ஐ தான் போடுவாங்க. கண்ணன் கே ஏ போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஓகே. இப்போ கே இ போடணும். கீர்த்தனா கே இ இ. கே யு கு. குமுதா அந்த மாதிரி. கூ கே ஓ ஓ கூ. கே ஏ கே. கே ஏ கே. கேசவன் கெனடி அந்த மாதிரி. இப்போ கை கே ஏ ஐ கை. கே ஓ கோ. கே ஓ என்னங்க? கோ. அப்போ கே ஓ யு கௌ. கே ஓ வி கௌ. கே ஓ டபிள்யூ கௌ. என்ன 3 சார் வந்து கௌ கௌன்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா 3மே கவு தாங்க. ஆனா டிஃபரெண்டான இடங்கள்ல அது பயன்படுத்துவாங்க. இப்ப நீங்க அந்த ஜிக்கு வந்துருங்க. இப்ப ஜி என்னன்னு சொல்லக்கூடாதுங்க. ஜின்னு சொல்லக்கூடாது. இக் அப்படி சொல்லணும். இக் கூட்டலாம்
க. இகு கூட்டல் ஆ க. இகு கூட்டல் இ கி. இகு கூட்டல் ஈ என்னங்க கி. இகு கூட்டல் உ கு. அது பாருங்க கு, இது கு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? அதுக்குதான் அங்க முன்னாடி அந்த வகுப்பு நாம வச்சது. இல்லைன்னா இதையும் நீங்க கூம்பிங்க அதையும் கூம்பிங்க. இப்போ குப்பன்னு போறதுக்கு பதிலா குப்பன்னு போட்டுருவீங்க, தப்பாயிடும் தானே? இப்போ கு கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க கே அப்படியே சொல்லணும் இங்க இல்லதானே? கே. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஐ கை. பொதிகை பாத்திருக்கீங்களா? GAI போட்டிருக்காங்களா? பொதிகை டிவி. ஓகே. இக்கு கூட்டல் ஓ கோ. பாத்திருப்பீங்களா? GO கோ. கோனா போ. அர்த்தம் இருக்குங்களா? கோ எப்படி பறந்துச்சு பாத்தீங்களா? இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் அவ் கௌ. இக்கு கூட்டல் அவ் கௌ. இக்கு கூட்டல் அவ் பாருங்க இந்த என்ன ஆவு போட்டிருக்கு? OU OV OW 3 கௌ இருக்கு. அப்புறம் பாருங்க இப்ப சி வந்துட்டோம். சி என்ன சொல்லக்கூடாது நீங்க? சீன்னு சொல்லக்கூடாது, இக்குன்னு சொல்லணும். அப்போ இக்கு கூட்டல் ஆ ஏ என்ன சொல்லணும்? ஆன்னு சொல்லணும். இக்கு கூட்டல் ஆ க. இக்கு கூட்டல் ஆ கா. இக்கு கூட்டல் இ கி. இக்கு கூட்டல் இ ஈ கி. இக்கு கூட்டல் உ கு. குக்கும்பர் பாத்தீங்களா? இக்கு கூட்டல் உ கூ. இக்கு கூட்டல் ஏ கே. என்ன சினிமா சென்ட் அந்த மாதிரி தானே வருது, நீ கேன்னு சொல்றீங்க இல்லைங்க. இப்போதைக்கு நீங்க கேட்டுக்கோங்க. வர வர வார்த்தைகள்ல அதனுடைய டிஃபரெண்டான சத்தங்களை நான் உங்களுக்கு தெளிவா அற்புதமா சொல்லி கொடுக்க போறேன். இப்போ இது இந்த இடத்துல இக்குன்னு சொல்லி கொடுத்ததுனால அங்க கேன்னு தான் நீங்க படிச்சுக்கணும். இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் அவ் கவ். இக்கு கூட்டல் அவ் கவ். இக்கு கூட்டல் அவ் கவ். 3 கவ் படிச்சிட்டோம். இப்ப பாருங்க இப்ப நீங்க கியூன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? இக்குன்னு தான் சொல்லணும். இங்க என்ன தமிழ்ல நம்ம சொல்லி இருக்கிறோமோ அதேதான் நீங்க இங்கேயும் சொல்லணும். இப்ப கியூ கூட்டல் ஏன்னு பார்த்தா கியூஏ தானே வருது. நான் ஏற்கனவே முதல் கிளாஸே சொன்னேன்னா உங்களுக்கு, ஏபிசிடி மட்டும் தெரிஞ்சா நிச்சயமா இங்கிலீஷ படிக்கவும் முடியாது, இங்கிலீஷ்ல எழுதவும் முடியாது. இங்கிலீஷ பார்த்து எழுதலாம், நாமளா சொந்தமா அந்த வார்த்தைய எழுத முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ இக்கு கூட்டல் அ க. கியூ கூட்டல் ஏ காவா? ஆமாங்க. இக்கு கூட்டல் ஆ க. இக்கு கூட்டல் ஐ கி. இப்ப கத்தார் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க. நீங்க எங்கேயாவது டைரி ஈரி வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க, கத்தாருக்கு என்ன ஸ்பெல்லிங்னு. கியூஏ தாங்க போட்டிருப்பாங்க. அப்ப கா தானே அது. இது இஸ்லாம் பேர்ல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முபாரக் அலி. இக் அந்த சத்தம், அந்த சத்தத்துக்கு பாருங்க கியூ தான் போடுவாங்க. சரிங்களா? இக்கு கூட்டல் ஈ கி. இக்கு கூட்டல் உ கு. இக்கு கூட்டல் ஊ கு. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஏ கே. இக்கு கூட்டல் ஐ கை. இக்கு கூட்டல் ஓ ஓ வரும் ஓ கோ. இக்கு கூட்டல் ஓ கோ. இக்கு கூட்டல் அவ் கவ். இக்கு கூட்டல் அவ் கவ். இக்கு கூட்டல் அவ் கவ். இப்ப பாருங்க தமிழ்ல ஒரு செட் எழுதணும், இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருந்துச்சோ. இப்ப தமிழ் மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லைங்களா? இக்கு. அந்த இக்குக்கு 4 என்னென்ன பார்த்தோம்? கே ஜி சி கியூ. பரவாயில்ல, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது அந்த 4 கூட்டி நம்ம இப்ப எழுதியிருக்கோங்க. இது மாதிரி நீங்க இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் நீங்க ஒரு நோட் போட்டு எழுதிடணும். நான் ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி கிளாஸ்ல சொல்லிட்டே போனா அது உங்களுக்கு நிச்சயமா பயன்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நீங்களா தானா உருவாக்கி பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். வாய்ப்பாடுல இருக்கிற எழுத்துக்கள் தான். இப்ப மேல் பக்கமா பாத்தீங்கன்னா கா கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவ் அந்த மாதிரி வருது இல்லைங்களா? அந்த வரிசையை தான் இப்படி உருவாக்கி இருக்கோம். இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒன்னா சேர்ந்து உயிர்மெய் எழுத்து 216 உருவாக்குற விதத்துல ஃபர்ஸ்ட் மாடல் நான் சொல்லி கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய மொத்தம் வந்து உங்களுக்கு எத்தனை மாடல் இருக்குங்க? 13ங்க. 13ல ஒரு எழுத்து என்னவா ஆயிடுங்க? ஆயுத எழுத்து போயிடும். அப்போ 12 எழுத்து இருக்கு. 12ல நான் 1 சொல்லி கொடுத்துட்டேன். மிச்சம் ஒரு 11 செட் இருக்குது. நீங்க எழுதி பாத்துருங்க. அது எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த வகுப்பு இன்னும் சூப்பரா சுவாரஸ்யமா உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நன்றி. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம். இதையே இன்னும் வேறு சில கோணங்கள்ல நாம இது ஏன் நம்ம எழுதுறோம் அப்படின்னீங்கன்னா, நாம தமிழ் மாதிரி இங்கிலீஷ கடகடன்னு படிக்கணும். நம்ம வார்த்தையை ஸ்பெல்லிங்கே மனப்பாடம் பண்ணாம எழுதணுங்க. சும்மா அந்த வார்த்தையை படிச்சா போதும், இதுதான் ஸ்பெல்லிங் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த வகுப்பு நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யும். ஆனா ஒன்னொன்னையும் கவனமா நோட் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க வரணும்.
சரிங்களா? எங்கேயா மிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா புரியாது. எல்லா வகுப்பையும் சப்போஸ் ஜம்ப் பண்ணி வந்திருந்தீங்கன்னா முதல்ல மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வகுப்பு ரொம்ப பிடிச்சிருக்கும், சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்ம நம்புறோம். பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. இந்த வகுப்பு தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வகுப்புல ஏதாவது நிறை குறை இருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வகுப்பு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்லைங்க சுமாரா தான் இருக்கு, அவ்வளவா ஒண்ணும் சரியில்லைன்னா தயவுசெய்து சொல்லுங்க. என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க. நான் நிச்சயமா சரி பண்ணி இன்னும் பெட்டரா உங்களுக்கு கிளாஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். மிக்க நன்றி. அடுத்த வகுப்புல மீண்டும் சந்திப்போம்.